அகில இந்திய தேசிய காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் இந்திய பிரதமருமாக விளங்கக்கூடிய டாக்டர் அன்னை சோனியா காந்தி அவர்களே, அதற்கு அடுத்தாற்போல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கும் நாளை வரப்போகின்ற அரசியலுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த விஜய் தளபதி விஜய் ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி அது ஒரு பேசியிருக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா அநேகர் விமர்சிக்கிறார்கள். அதாவது இந்த காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேச முடியும். இது அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் எப்படி பாட்டு பாடினாங்க? வச்சனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமே, வஜனமே சந்திர பிம்பமோ. அது அந்த காலம். இந்த காலம் நாகரிக காலம், ஸ்டைல் வந்த காலங்கள் அவர் பேசியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதை கண்டு கொண்டு, சரி வந்திருக்கிறாரு, எப்படி செய்வார் பார்க்கலாம், அல்லது இவருக்கு ஒரு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லலாம். மற்றபடி அவர்களை விமர்சிக்க எந்தவிதமான தகுதி இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, மக்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கிடையாது, விலைவாசி உயர்வு, விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தனார் வேலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த லஞ்சம் ஒழிப்பு இதெல்லாம் ஒன்றும் தீர்வே இல்லை. ஆகவே இப்படி இன்னும் நாடு சீர்படலை. ஆகவே இவங்க விமர்சிக்கிறதுல எந்த விதமான தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஏதோ அவங்க வந்தாங்க, சம்பாரிச்சிக்கின்னு போயிட்டாங்க. அதில் புரட்சி தலைவர் அவர்கள் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு தியாகமாக செஞ்சுட்டு போனார். நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்தவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தாவேகா டிவிக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். ஆகவே பார்க்கலாம், அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் என்று நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் தமிழ்நாட்டு மக்கள் இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். கடவுள் அவர் மூலிமா என்ன செய்கிறாருன்ட்டு பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், நீங்கள் செய்கிறது ஒன்றும் ஒரு முழுமை அடையவே இல்லையே. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு துறையிலும் குறைகளும் குற்றங்களும் இப்படித்தான் இருக்குது. ஆகவே தான் இவங்க வராங்க, நல்ல இளைய சமுதாயத்தினர் வராங்க. ஆகவே அருமையானவர்களே, இவருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவர் எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.